அகிலம் நேசுதர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. விரைவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் சாவகச்சேரி நகரசபை முன் பதற்றம், வீடியோ எடுத்த ஊடகவியலாளர் மீது அச்சுறுத்தல். நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்குமாறு கோரிக்கை. கிளிநொச்சியில் வைத்து கடத்தப்பட்ட இளம்பெண் விசாரணைகள் முன்னெடுப்பு. பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட சடலங்களுக்கு நஷ்ட ஈடு சஜித் கோரிக்கை. யாழ் மாவட்டத்தின் காற்றின் தரத்தை ஆராயுமாறு மேல் நீதிமன்றம் உத்தரவு. ஜனாதிபதி அனுர புத்தகையாவில் தரிசனம். யோஷித்த ராஜபக்சவுக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு. நோயாளர் காவு வண்டியில் பேருந்து மோதி பாரிய விபத்து. ஜனாதிபதி அனுரவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் பாராட்டு. கனடாவில் தமிழ் இளைஞன் உட்பட 5 பேர் அதிரடியாக கைது. இனி தொடர்பான விரைவான செய்திகள். யாழ் சாவகச்சேரி நகர வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சாவகச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சாவகச்சேரி நகரசபையால் அண்மையில் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக பகிரங்கமாக கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கடைகளை கட்ட ஆரம்பிக்கும் போது 2000 ஆண்டு யுத்தத்தில் கடைகள் அழிவடைந்த வர்த்தகர்களுக்கு புதிய கடை தொகுதியில் முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் நகர சபையால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வாக்குறுதியை மீறி கேள்வி கோரப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விண்ணப்பதாரி நகராட்சி மன்ற எல்லைக்குள் வசிக்க வேண்டும் என்ற நிபந்தனையை உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது போராட்டக்காரர்கள் நகர சபையின் பிரதான நுழைவாயிலை பூட்டி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனை அடுத்து அங்கு வந்து சாவகச்சேரி போலீசார் பூட்டை உடைத்து அகற்றியதோடு போராட்டக்காரர்களை கலைக்க முற்பட்டனர். இதனால் நுழைவாயிலில் அமர்ந்தவாறு அவர்கள் தமது போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை சரியாக பதிவேற்றி முடிக்கும் வரை நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்குமாறு நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வி தகமை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் பரப்புகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இரணிமடு சந்தி கனகாம்பிகை குளம் வீதியில் வைத்து 26 வயதுடைய இளம் பெண் ஒருவர் நேற்றைய தினம் கடத்தப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் புன்னாலை கட்டுவான் பகுதியைச் சேர்ந்த குறித்த யுவதி கிளிநொச்சியில் உள்ள அழகு கலை நிலையம் ஒன்றில் பயிற்சி பெற்று வரும் நிலையில் கனகாம்பிகை குளம் பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் வழமை போன்று குறித்த யுவதி கற்க நெறியை முடித்துவிட்டு தான் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்புகையில் வேன் ஒன்று சென்ற குழுவினர் அந்த பெண்ணை கடத்தி சென்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. குறித்த யுவதியின் கைப்பை மற்றும் தொலைபேசி ஆகியன கண்டெடுக்கப்பட்ட நிலையில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி சரத் சமர விக்ரம தலைமையிலான போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த யுவதியை கடத்தி சென்றவர் யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவன் பகுதியைச் சேர்ந்தவர் என்றும் அவர் யுவதியின் முன்னாள் காதலன் என்றும் தெரிய வருகிறது. அவர் யுவதியை யாழ்ப்பாணம் பொன்னாலை கட்டுவான் பகுதிக்கு கடத்தி சென்றுள்ளார். கடத்தி செல்லப்பட்ட யுவதி திருமணத்திற்கு மறுப்பு தெரிவித்த வேளை யுவதியின் நண்பியை அழைத்த குறித்த குழு அந்த யுவதியை நண்பியின் கையில் பாரப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிலையில் அந்த நண்பி குறித்த யுவதியை கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளார். மருந்து பரிசோதனைக்காக அந்த யுவதி வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டதுடன் சம்பவம் குறித்து கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிட் தொற்று காரணமாக இறந்தவர்களின் உடல்களை பலவந்தமாக தகனம் செய்யப்பட்ட விவகாரத்திற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீடு வழங்குமாறு சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார்.
இன்று காலை ஆரம்பமான நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், கோவிட் வைரஸ் பரவல் காலத்தில் ஒரு இனத்தை மதத்தையும் இலக்கு வைத்து கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் நடந்து கொண்டது. கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் உலக சுகாதார அமைப்பு வழங்கிய வழிகாட்டுதல்களை மீறி செயற்பட்டது. இந்த நிலையில் உரிமைகள் மீறப்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினருக்கு, பாதிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். இதனால் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் 1 மாத காலத்திற்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும், பாதகமான காரணிகள் இருப்பின் நீதிமன்றத்தில் அவற்றை சமர்ப்பிக்குமாறும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது. அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் தீங்கி விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாயின் அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பகுதியைச் சேர்ந்த வைத்தியர் உமாசிகி நடனராஜா என்பவரினால் காற்றின் தரம் தொடர்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நிஷங்க பந்துல கருணரத்ன, சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய நீதியரசர்களின் குழு முன்னிலையில் இன்று குறித்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க புத்தகையாவுக்கு சென்று சித்தாந்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகாவிகாரி மற்றும் ஸ்ரீமகா போதி என்பவற்றை தரிசித்து ஆசி பெற்றுள்ளார். குறித்த விஜயத்தினை ஜனாதிபதி இன்று காலை மேற்கொண்டுள்ளார். பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்த பெருமானின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான 4 இடங்களில் ஒன்றாக புத்கயா காணப்படுவதோடு 2002ஆம் ஆண்டு புத்கயா மகாவிகாரி உலக மரபுரிமையாக யுனெஸ்கோவினால் பிரகடனம் செய்யப்பட்டது. இந்திய மகாபோதி சங்கத்தின் பொதுச் செயலாளர் பொலவந்த சீவலி தேரர் மற்றும் சாரநாத மையத்தின் விகாராதிபதி ரத்மலன சுமனநாதிக தேரர் ஆகியோர் இதன் பொது ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கியுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்சவை விசாரணை ஒன்றுக்காக முன்னிலையாகுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் 2ஆம் புதல்வரும் கடற்படை அதிகாரியுமான யோஷித மஹிந்தவின் மெய்ப்பாதுகாவலரான ஓய்வு பெற்ற இராணுவ கேர்னல் நெவில் வன்னியராட்சி ஆகியோருக்கு எதிராக பணச்செலவை குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இதன் அடிப்படையில் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்காக யோசித மற்றும் நெவில் வன்னியராட்சி ஆகியோருக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. எனினும் நேற்றைய தினம் இருவரும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகாமல் தவித்துக் கொண்டதுடன் வேறொரு தினத்தை ஒதுக்கி தருமாறு தங்கள் சட்டத்திறனிகளூடாக வேண்டுகோள் விடுத்துள்ளனர். மஹிந்த ராஜபக்சவிடம் மெய்ப்பாதுகாவலராக பணியாற்றிய ஓய்வு பெற்ற கேர்னல் நெவில் வன்னியராட்சி அதிவேக பாதையின் சேவையில் ஈடுபடுத்தப்படும் 12 சொகுசு பேருந்துகள், 8 ட்ரக் வண்டிகள், 3 எரிபொருள் நிலையங்கள் உள்ளிட்ட அசையா சொத்துக்களும் 32 வங்கிக் கணக்குகள் உள்ளிட்ட 47 நிதி நிறுவனங்களின் முதலீடுகளும் உள்ளதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் செட்டிப்பாளையத்திற்கு நோயாளர் காவு வண்டியும் பேருந்தும் மோதியதில் பாரிய விபத்து இடம்பெற்றுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, மட்டக்களப்பிலிருந்து களுவாஞ்சிக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த நோயாளர் காவு வண்டி அதே திசையில் சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் தெய்வாதீனமாக 2 வாகனங்களும் பயணித்தவர்கள் உயிர் தப்பியதுடன் நோயாளர் காவு வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 3 பேர் காயமடைந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ஏற்படுத்திக் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார். 2 நாட்டு அரசு தலைவர்களும் இணைந்து ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை ஒத்துழைப்பை மேலும் ஸ்திரப்படுத்தும் என ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். 2 நாட்டு அரசு தலைவர்களும் இணைந்து
அறிக்கையொன்றை வெளியிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் இடம்பெற்றது. இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் போதே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன. கனடாவில் வாகன திருட்டு மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பில் தமிழ் இளைஞர் உட்பட 5 பேர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நார்த் யோர்க்கைச் சேர்ந்த 22 வயதான யோகேஷ் குமார், 22 வயதான அஜ்பிரீத் சிங், 23 வயதான கலிடானைச் சேர்ந்த 25 வயதான அம்த்ரிபால் சிங், 23 வயதான சுமித் ஆகியோர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது இந்த கும்பல் போலீசாரிடம் சிக்கியுள்ளது. கலடோ பகுதியில் இருந்து திருடப்பட்ட வாகனம் ஒன்று ஒன்டாரியோவுக்கு பிரவேசித்த வேளையில் அது திருடப்பட்ட வாகனம் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர்.